பணத்தை பத்தின புரிதல் பெருசா அங்க யாருக்குமே இல்லைன்னு தான் சொல்லணும். அம்பானி ஆகணும்னு ஆசைப்படுற நாம அந்த பணத்தை எப்படி பெருக்கணுங்கிறத பத்தி பெருசா யோசிக்கிறதும் இல்லை. ஆனா இன்னைக்கு நீங்க கேட்க போற இந்த 2 கதைகளும் உங்க வாழ்க்கையில சில விஷயங்களை புரிய வைக்க போகுது. ஒரு கிராமத்துல ராமு சோமுன்னு 2 சகோதரர்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இவங்களோட சிறு வயதிலேயே தாய் தவறி போயிடுறா. தந்தை வீரையனுடைய அரவணைப்புல தான் இவங்க 2 பேருமே வளர்றாங்க. சகோதரர்கள் 2 பேருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசத்தோட தான் வளர்றாங்க. ராமு தன் அப்பாவுடைய சுமைய குறைக்கிறதுக்காக படிச்சு முடிச்சதுமே நல்ல வேலையில சேர்றான். சோமு 11ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கான். வீரையனுக்கு வயசானதால இப்ப அவர் வேலைக்கும் போறதில்ல. ராமு மொத்த குடும்ப பொறுப்பையும் சுமக்க ஆரம்பிச்சிட்டான். சோமு தனது பள்ளி படிப்பையும் முடிச்சிட்டு கல்லூரி வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்கிறான். ராமுவுக்கு திருமண வயதும் வந்துச்சு. வீரையனுடைய சொந்தக்கார பெண்ணை தான் ராமுவுக்கு பெண் பார்த்து முடிக்கிறாங்க. 2-3 மாதங்கள்ல திருமணமும் நல்லபடியா நடந்து முடியுது. ராமுவோட திருமண வாழ்க்கை கொஞ்ச நாட்களுக்கு நல்லபடியா தான் போய்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை ஏற்பட ஆரம்பிச்சது. அவன் மனைவியான ராதாவுக்கு தன் கணவனான ராமு அந்த குடும்ப பொறுப்பை சுமக்கறதுல துளி கூட விருப்பமில்ல. சோமு நோட்டு புஸ்தகங்கள் வாங்கணும்னு அப்பப்போ தன்னோட அண்ணன் கிட்ட பணம் கேட்பான். இதையெல்லாம் பார்த்த ராதா தன் கணவன் கிட்ட சண்டைக்கு போவா. இங்க யாருங்க, நீங்க இப்படியே செலவு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு புள்ள குட்டின்னு பிறந்தா அது நடு தெருவுல தான் நிக்கும். நம்ம கல்யாணம் ஆவறதுக்கு முன்னால எல்லாம் செஞ்சீங்க சரி, இப்போ உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு செலவு செய்யுங்க அப்படின்னு படபடான்னு புரிஞ்சுட்டு போறா. வீரையன் தன்னோட மருத்துவ செலவுக்கு ராமு கிட்ட பணம் கேட்டாலும் மத்த அத்தியாவசியமான செலவுகள் ஏற்படும் போதும் ராமுவை பணம் கொடுக்க முன் வந்தாலும் அவன் மனைவி விடமாட்டா. இதனால அவங்களுக்குள்ள நிறைய மனஸ்தாபங்களும் வர ஆரம்பிச்சது. காலப்போக்குல ராமுவும் வேற வழி இல்லாம தன்னோட பொண்டாட்டி சொல்றதுக்கு தலையாட்ட ஆரம்பிச்சான். ஒரு நாள் சோமு படிப்பு செலவுக்காக தன் அண்ணனான ராமு கிட்ட பணம் கேட்கும்போது ராதா முன் வந்து சோமுவை கண்டமேனிக்கு திட்ட ஆரம்பிக்கிறா. இதனால சோமு மனம் உடைஞ்சு போறான். இதையெல்லாம் பார்த்த வீரையன் ஏதாவது வேலைக்கு போகலான்னு முடிவெடுக்கிறாரு. ஏதோ ஒரு சின்ன அலுவலகத்துல செக்யூரிட்டி வேலைக்கும் போறாரு. இதையெல்லாம் பார்த்த சோமு படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான். இதையெல்லாம் பத்தி யோசிச்சபடியே ரொம்ப தூரம் நடந்து போறான். ஒரு ஆற்றங்கரை ஓரமா உக்காந்து நடந்த விஷயங்களை திரும்ப திரும்ப நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். இதையெல்லாம் பத்தி யோசிக்கும் போது அவனோட மனசு ரொம்பவும் இறுக்கமாகுது. கவலை படிந்த முகத்தோடு அந்த ஆற்றங்கரையில உக்காந்துகிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து அங்க ஒரு ஞானி வராரு. அந்த ஞானியுடைய முகம் பாக்குறதுக்கே தெய்வ கடாட்சமா ரொம்ப அமைதியான முறையில இருந்துச்சு. அந்த ஞானிய பார்த்ததும் இதுவரைக்கும் யாருக்கிட்டையும் பார்க்காத ஒருவித பாச உணர்வை உணர ஆரம்பிக்கிறான். அதே உணர்வோட அந்த ஞானி முன்னால போய் நிக்கிறான். அவனுடைய கவலை படிந்த முகத்தை பார்த்த ஞானியோ, ஏனப்பா, ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய்? வாழ்க்கையில் எது நடந்தாலும் தைரியமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உன் பிரச்சனைகள் என்னவென்று கூறு, உன் மனக்குறைகள் தீர ஒரு வழியினை சொல்கிறேன் அப்படின்னு அந்த ஞானி கேட்டதும் சோமு தன் மனசுல இருந்த எல்லாத்தையும் அவர்கிட்ட கொட்டி தீர்க்கிறான். அத முழுசா கேட்ட ஞானி சிரிச்சபடி சோமுவை பார்த்து, இளைஞனே, இதுதான் உனது பிரச்சனையோ? இந்த உலகத்தில் தீர்க்க முடியாத பிரச்சனை என்று எதுவும் இல்லை. அப்படி இருக்க இதை நினைத்து நீ கவலை கொள்ள வேண்டாம் அப்படின்னு ஞானி சொன்ன வார்த்தைகள் இறுக்கமான அவனோட மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு. உடனே அந்த ஞானிய பார்த்து, ஐயா, நான் பணக்காரன் ஆகணும், அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க, அதுக்காக என்ன செய்யணும்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு உற்சாகத்தோட கேட்க அந்த ஞானியோ, இளைஞனே, முதலில் ஒன்றை புரிந்து கொள். நீ பணக்காரன் ஆக வேண்டும் என்றால் சில விஷயங்களை செய்ய வேண்டும். ஆனால் அதைவிட முக்கியமானது என்ன தெரியுமா? சில ரகசியங்களை யாரிடமும் கூறாமல் இருக்க வேண்டும். அதை உன் வாழ்க்கையில் பின்பற்றினாலே போதும், நீ நினைத்தது போல் பணக்காரனாகலாம் அப்படின்னு சொன்னதும் சோமு ஆர்வத்தோட, ஐயா, அப்படின்னா அது எல்லாத்தையும் சீக்கிரமா சொல்லுங்க, நான் இப்பவே கத்துக்கிட்டு அதையெல்லாம் என்னோட வாழ்க்கையில பின்பற்ற ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டதும் அந்த ஞானி மறுபடியும் சோமுவை பார்த்து, சரி, ஒவ்வொன்றாக சொல்கிறேன் கேள். முதலில் உங்கள் திட்டங்களையும் எண்ணங்களையும் யாரிடமும் சொல்லக்கூடாது. நமது திட்டங்களையும் எண்ணங்களையும் ஒருவர் தெரிந்து கொண்டால் அதை கெடுப்பதற்கு சில தந்திரங்களை செய்யலாம். இல்லை என்றால் நமக்கு முன்னால் அந்த திட்டங்களை அவர்கள் வாழ்க்கையில் பின்பற்றலாம். அதனால் யாரை நம்பியும் ஒரு செயலில் இறங்குவதற்கு முன்னால் அவர்களிடம் எதை பற்றியும் சொல்லக்கூடாது. அடுத்ததாக, உங்கள் நேரத்தை சரியான முறையில் கையாள்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். எவன் ஒருவன் நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்த தெரிந்திருக்கிறானோ
அவனே வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை சந்திப்பான். நேரத்தை வீணாக கடத்துபவன் எதையும் சாதிக்க முடியாது. அடுத்ததாக, பொறுமையான தெளிவான முடிவுகளை எடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் என்னதான் உழைப்பாளியாகவே இருந்தாலும், நல்ல திறமைசாலியாகவே இருந்தாலும், பொறுமை மிக மிக அவசியம். கண்மூடித்தனமாக எதையும் செய்யக்கூடாது. அதற்கான நேரத்தையும் காலத்தையும் தெரிந்த பிறகே தெளிவான முடிவினை எடுக்க வேண்டும். இந்த பொறுமையும் தெளிவும் தான் உன் வெற்றிக்கு முதல் படிகட்டு. அடுத்ததாக, நன்கு திறமையான தொழிலாளியுடன் கைகோர்க்க வேண்டும். அதற்கு முதலில் மற்றவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நம் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவன் நம் எதிரி. அவனிடமிருந்து எப்போதுமே சற்று தள்ளி இருப்பது நல்லது. நம் வளர்ச்சியை கண்டு மகிழ்பவனே உண்மையான நண்பன். அத்தகைய நபர்களை நாம் தான் சரியான முறையில் கண்டறிய வேண்டும். அவர்களின் துணைதான் நம் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும். அதனால் நாம் யாரிடம் கைகோர்க்க போகிறோம் என்பது மிக மிக அவசியம். அடுத்ததாக, கடின உழைப்பும் உறுதியான முடிவும் அவசியம். சில சமயங்களில் கடின உழைப்பும் வீணாகலாம். சில தோல்விகளையோ இடையூறுகளையோ சந்திக்க நேரலாம். அப்போதும் நம் முடிவுகளிலிருந்து பின்வாங்காமல் உறுதியோடு இருக்க வேண்டும். அந்த மன உறுதிதான் உன் தோல்விகளில் இருந்து ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கும். இதுதான் அந்த 5 ரகசியங்கள். இதனை உன் வாழ்க்கையில் பின்பற்றினால் நிச்சயமாக நீயும் வெகு விரைவில் பணக்காரனாகலாம். இதைவிட முக்கியமானது, உன் எண்ணத்தை தெளிவாக வைத்திருக்க வேண்டும். நல்ல எண்ணங்கள் உன் வாழ்க்கையை மேம்படுத்தும். எதிர்மறையான எண்ணங்கள் உன் வாழ்க்கையை அழித்துவிடும். எண்ணம் போல்தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சோமுவை ஆசிர்வதிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அந்த ஞானியுடைய அறிவுரைகள் சோமுவுக்கு நல்ல தைரியத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்குது. அடுத்து தன் வாழ்க்கையில என்ன செய்ய போறோங்கிற திட்டத்தை வகுக்க ஆரம்பிக்கிறான். பொறுமையா சில தெளிவான முடிவுகளையும் எடுக்கிறான். மக்களுக்கு சத்தான உணவுப் பொருட்களை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் அவனுடைய திட்டமே. அதை எப்படி ஒரு தொழிலா மாத்தணும்ங்கிறத பத்தி யோசிக்கிறான். முதலுக்கு கையில பணம் இல்லாததால அவனுடைய நேரத்தை வீணாக்காம ஒரு ஹோட்டல்ல சப்ளையர் வேலைக்கும் டேபிள் துடைக்கிற வேலைக்கும் சேர்றான். சில மாதங்கள் வேலை செஞ்சு அதுல இருக்க தொழில் நுணுக்கங்களை கத்துக்கிறான். இப்போ முதலீடு செய்யற அளவுக்கு அவன் கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு. அதை வச்சு நல்ல தொழில் தொடங்கணும்னு முடிவெடுக்கிறான். அவனுடைய அப்பா வீரையனுடைய துணையோடு சத்தான கஞ்சு வகைகள், காய்கறிகளால செய்யப்பட்ட சில தின்பண்டங்கள், களிகள்னு எல்லாத்தையும் சுத்தமான முறையில செய்ய ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்துல சின்ன முதலீடுல ஒரு தள்ளு வண்டியில தான் இவனுடைய கடையவே ஆரம்பிக்கிறான். நல்ல சுவையோடு கூடிய ஆரோக்கியமான உணவுங்கிறதுனால இவனுக்குன்னு சில வாடிக்கையாளர்கள் இருக்க ஆரம்பிச்சாங்க. கடினமா உழைக்க ஆரம்பிக்கிறான். இவனை பார்த்து எத்தனை பேர் கேலி செஞ்சாலும், இதெல்லாம் ஒரு தொழிலா அப்படின்னு பேசினாலும் அதை எதையுமே காதுல போட்டுக்காம தன்னோட முடிவுல உறுதியா நின்னு சில வருஷங்கள்லயே நல்ல நிலைமைக்கு வரான். இப்போ அந்த ஊரை சேர்ந்த பணக்காரர்கள் பட்டியல்ல இவனும் ஒருத்தன். இந்த கதை நமக்கு 5 முக்கியமான விஷயங்களை கத்து கொடுக்குது. சோமு தன்னுடைய எண்ணங்களையும் திட்டங்களையும் யாருக்கிட்டையும் சொல்லாம தன்னோட நேரத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டு பொறுமையாகவும் தெளிவாகவும் சிந்திக்க ஆரம்பிச்சான். தன் அப்பாவோடு கைகோர்த்து கடினமா உழைக்கவும் ஆரம்பிச்சான். இதையெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில பின்பற்றியதாலதான் அவனாலையும் பணக்காரனா ஆக முடிஞ்சது. நாமளும் நம்ம வாழ்க்கையில சில விஷயங்களை தொடங்கணும்னு ஆசைப்படுவோம். எடுத்த எடுப்புலயே அதிகமான முதலீட்டுல பெரிய தொழில் தொடங்கணுங்கிறது தான் இங்க இருக்க பலருடைய பெரிய கனவா இருக்கு. அப்படியெல்லாம் பெருசா யோசிக்கிறது தப்புன்னு சொல்ல வரல. ஆனா எடுத்த எடுப்புல அகலக்கால் வைக்க கூடாதுன்னு தான் சொல்றேன். என்னைக்குமே அடிப்படையில இருந்து போனாதான் அதுல இருக்கக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ நம்மளால கத்துக்க முடியும். சில தவறுகளை செய்யும் போதுதான் அதுல இருந்து சரியான பாடத்தை நம்மளால கத்துக்க முடியும். அதையெல்லாம் விட்டுட்டு ஒரே நாள்ல அம்பானி ஆகணும்னு நினைச்சா அதெல்லாம் நடக்குமா என்ன? சரி, இந்த கதையை கேட்ட பிறகு நீங்களும் உங்க கனவுகளை நினைவாக்குற முயற்சியில இறங்குவீங்கன்னு நினைக்கிறேன். உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு மளிகை கடைக்காரருடைய பையனும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருக்கவருடைய பையனும் சிறு வயதுல இருந்தே நண்பர்களா இருக்காங்க. மளிகை கடைக்காரருடைய பையன் தான் சேகர். இவன் தன்னோட சிறு வயதுல இருந்தே அவங்க அப்பா கடைக்கு போய் உக்காந்து சில வியாபாரங்களையும் அவருக்கு தேவையான உதவிகளையும் செய்வான். பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருக்கவருடைய பையன் தான் கௌஷிக். இவன் தன்னோட சின்ன வயசுல இருந்தே விளையாடுறது, அங்கங்க சுத்துறதுன்னு தன்னோட நேரத்தை வெட்டியாவே கழிக்க ஆரம்பிச்சான். பள்ளி படிப்புல இருந்து கல்லூரி வரைக்கும் 2 பேருமே ஒன்னாவே படிச்சாங்க. 2 பேருமே கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி ஆளுக்கு ஒரு ஊர்ல வேலைக்கு சேர ஆரம்பிச்சாங்க. இப்படியே 5-6 வருஷங்கள் ஓடுது.
இந்த நண்பர்கள் வேலைகள்லயே பிஸியா இருந்ததால ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒரு ஃபோன் கால்ஸும் இல்ல. திடீர்னு ஒரு நாள் கௌஷிக்கு ஒரு இன்விடேஷன் வருது. அது அவன் நண்பனான சேகருடைய வெட்டிங் இன்விடேஷன் தான். அதை பார்த்த கௌஷிக் ரொம்பவும் சந்தோஷப்படுறான். சில வருஷங்களுக்கு அப்புறம் சேகரோட கல்யாணத்துக்காக தான் அந்த ஊருக்கே வரான். அங்க வந்த அவன் சேகரோட நிலைமைய பார்த்து ஆச்சரியப்பட்டான். ஏன்னா சேகர் அப்பா வச்சிருந்த மல்லிகை கடை இப்போ பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரா மாறி இருக்கு. அவங்க இருந்த ஓட்டு வீடு இப்ப பெரிய பங்களாவா மாறி இருக்கு. சேகர் இப்போ ரியல் எஸ்டேட் பிசினஸ் கூட பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனோட இந்த நிலைமைய பார்த்த கௌஷிக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இத பத்தி சேகர் கிட்ட கேட்கவும் தயக்கம். விடிஞ்சா சேகருக்கு கல்யாணம். நைட் நடக்க இருக்க பார்ட்டியில இத பத்தி சேகர் கிட்ட கேட்டே ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துல கௌஷிக் இருக்கான். நீண்ட நேர தயக்கத்துக்கு பிறகு தன்னோட சந்தேகத்தை சேகர் கிட்ட கேக்குறான். சேகர், உன்னோட இந்த நிலைமைய பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி இந்த சின்ன வயசுல இவ்ளோ அச்சீவ் பண்ணிருக்க? இத பத்தி எல்லாம் உன்கிட்ட கேட்க கூடாதுதான், ஆனாலும் கேக்குறேன். உன்னோட இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி அப்படி என்னதான் ரகசியம் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு? அத சொன்னினா நானும் தெரிஞ்சுக்குவேன்ல அப்படின்னு ஒருவித தயக்கத்தோட கேட்டு முடிக்கிறான் கௌஷிக். அத கேட்ட சேகர் சிரிச்சபடியே கௌஷிக்க பார்த்து, அட இத கேட்கதான் இவ்வளவு தயங்கனியா? நீயும் நானும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ், இத கூட நான் உனக்காக சொல்ல மாட்டேனா என்ன அப்படின்னு சொன்னபடியே தன்னோட பேச்ச ஆரம்பிக்கிறான் சேகர். இங்க பாரு கௌஷிக், நாம பணம் சம்பாதிக்கிறது மட்டும் நம்மளோட பொருளாதார நிலைமைய மாத்தாது. அதையும் தாண்டி சில முக்கியமான விஷயங்களை நம்ம வாழ்க்கையில பின்பற்றியே ஆகணும். உனக்கே தெரியும், சின்ன வயசுல இருந்தே எனக்கு புக்ஸ் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அந்த பழக்கம் நான் வேலைக்கு சேர்ந்த பிறகும் தொடர்ந்துச்சு. ஆபீஸ் லைப்ரரியில போய் சில புக்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். ஒவ்வொரு புக்ஸா படிக்க படிக்க அதுல இருந்து புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அதெல்லாம் என்னோட வாழ்க்கையில இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறதால தான் ஃபினான்ஷியலா என்னால இவ்வளவு growth-அ அச்சீவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி முடிச்சதும் கௌஷிக் ரொம்ப ஆர்வத்தோட, அப்படியா, நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க விஷயத்த எனக்கும் சொல்லித்தரியா சேகர் அப்படின்னு கேக்குறான். சேகரும், ஓ கண்டிப்பா சொல்றேனே கௌஷிக். முதல்ல நம்ம கிட்ட எல்லாரும் சொல்றது பணத்தை சேமிச்சு வைக்கணும்னு. ஆனா நாம சேமிச்சு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செலவுகளை கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எப்போதுமே என்னோட செலவுகளை எழுதி வைப்பேன். அப்படி எழுதுறதுனால அனாவசியமான செலவுகள் நான் என்னென்ன செய்யறேங்கிறது எனக்கே புரிய வரும். அந்த செலவுகளை அடுத்த மாசம் கம்மி பண்ணிப்பேன். இப்படிதான் என்னோட தேவையில்லாத செலவுகளை குறைக்க ஆரம்பிச்சேன். அடுத்தது, நம்மளோட ஆசைக்கும் தேவைக்குமான வித்தியாசத்தை நாம தான் முதல்ல கண்டுபிடிக்கணும். நம்ம கண்ணால பாக்குற விஷயத்தெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுவோம். அப்படி ஆசைப்படுறதுக்கு முன்னாடி அந்த பொருள் நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமா தேவைப்படுதா என்னங்கிறத ஒரு முறைக்கு 4 முறை சிந்திச்சு பார்ப்பேன். எல்லாருமே இந்த ஐடி ஜாபுக்குள்ள வந்ததும் முதல்ல வாங்குற பொருள் என்னன்னா ஐஃபோன் தான். எனக்கும் ஐஃபோன் வாங்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனா அதை வாங்கறதுக்கு முன்னாடி அந்த பொருள் நமக்கு கண்டிப்பா தேவையா இல்லையாங்கிறத 2 முறை யோசிச்சு பார்த்தேன். 1 லட்ச ரூபாய் கொடுத்து அந்த ஐஃபோனை வாங்கினாலும் 10,000 ரூபாய் கொடுத்து இந்த ஃபோனை வாங்கினாலும் ரெண்டுமே பேசுறதுக்கு தானே யூஸ் பண்ணுவோம். இந்த வித்தியாசங்களை புரிஞ்சுக்கிட்டாலே நாம பண்ற ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கலாம். அடுத்ததா என்கிட்ட இருக்க கிரெடிட் கார்ட்ஸ். இப்பெல்லாம் எல்லார்கிட்டயுமே இந்த கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது இருக்கு. ஆனா அதை எப்படி சரிவர யூஸ் பண்ணணுங்கிறது தான் யாருக்குமே தெரியறதில்ல. இந்த கார்டு மூலியமா நம்ம தேவைக்கான பணத்தை எடுத்துக்கலாம். ஆனா மாசம் மாசம் அந்த தேதிக்கு முன்னால அதுக்கான பணத்தை நாம கட்டியே ஆகணும். நம்மால அந்த பணத்தை கட்ட முடியுங்கிற பட்சத்துல தான் நாம கிரெடிட் கார்ட்ஸையே யூஸ் பண்ணணும். இப்பெல்லாம் எல்லா பேங்க்ஸ்லயும் கூவி இந்த கிரெடிட் கார்ட்ஸை ஃப்ரீயாவே கொடுக்கறாங்க. ஃப்ரீயா கொடுக்கறாங்கிறதுக்காக அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது தெரியாம நாம பயன்படுத்தக்கூடாது. நம்ம கிட்ட தான் கிரெடிட் கார்டு இருக்கேங்கிறதுக்காக தேவையில்லாத வீண் செலவுகளை செய்யக்கூடாது. பலரும் கடனாளிகளா ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த கிரெடிட் கார்ட்ஸை சரியா யூஸ் பண்ண தெரியாதது தான். அடுத்ததா நான் சேமிச்ச பணத்தை சின்ன சின்ன விஷயங்கள்ல முதலீடு செய்ய ஆரம்பிச்சேன். இப்பெல்லாம் பேங்க்லயே நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி நம்ம சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி மாசம் எவ்வளவு ரூபாய் முதலீடு செய்யலான்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரியான பிளான்ஸை சூஸ் பண்ணி நம்மளோட முதலீட்டை ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்ததா என்னோட ஓய்வு நேரத்தை எப்படி பணமாக்குறதுன்னு யோசிச்சேன். உனக்கே தெரியும் எனக்கு புக்ஸ் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்னு. அதையே என்னோட பார்ட் டைம் ஜாபா மாத்திட்டேன். எனக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைம்லையும் வீக்கெண்ட்லையும் பார்ட் டைமா லைப்ரரியில வேலை பார்க்க ஆரம்பிச்சேன். இது மூலியமா நான் பார்க்குற வேலைக்கு எனக்கு சம்பளமும் கிடைச்சிது. எனக்கு பிடிச்ச விஷயத்த ஒரு ஹாபியா செஞ்ச மாதிரியும் ஆயிடுச்சு. இது மூலியமா எனக்கு வர பணத்தை என்னோட அவசர தேவைகளுக்காக தனியா சேமிக்க ஆரம்பிச்சேன்.
இது என்னோட எதிர்பாராத சில செலவுகளை பூர்த்தி செய்யும். பைக் திடீர்னு ரிப்பேர் ஆகலாம், நமக்கே சில மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் கூட இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மத்தவங்க கிட்ட போய் கையேந்தாம என்னோட சேவிங்ஸ்ல இருக்க பணத்தை எடுத்து செலவு செஞ்சுப்பேன். அடுத்ததா நாம பண்ற முக்கியமான தப்பு என்ன தெரியுமா? நிறைய தள்ளுபடிகளை பார்த்து ஏமாந்து போறது. நாம எங்க திரும்பினாலும் ஆஃபர் ஆஃபர் ஆஃபர், ஆடி தள்ளுபடிகளை இதை வாங்குங்க, ஆடி போவீங்க அப்படின்னு நம்ம மூளையை ஏமாத்துற மாதிரியான நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸை நம்ம தினமும் பார்க்குறோம். அட, நமக்கு ஆஃபரில் கொடுக்குறாங்களே அப்படின்னு நினச்சி தேவையில்லாத பொருளாகவே இருந்தாலும் அதை வாங்கி வச்சுக்குவோம். நாம் என்னவோ இதெல்லாம் தள்ளுபடி விலைக்கு தான் வாங்குறோம்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் உண்மை அது கிடையாது. நம்மள ஒரு பகடக்காயா வச்சு அவன் பணத்தை சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். அதனால எப்போதுமே தள்ளுபடியை கண்டு நாம ஏமாந்து போகவே கூடாது. அடுத்தபடியா எனக்கு தேவையான பொருள் எதுவா இருந்தாலும் அதை கவர்ச்சிகரமான பெரிய பெரிய கடைகளுக்கு போய் வாங்க மாட்டேன். எந்த பொருள் எங்க கம்மியான விலைக்கு கிடைக்குதுங்கிறத ஒரு முறைக்கு 10 முறை அலசி பார்ப்பேன். எப்போதுமே ஹோல்சேல் கடைகள்ல தான் எனக்கு தேவையான பொருட்களையே வாங்குவேன். சில சமயங்கள்ல பேரம் பேசிதான் வாங்கணுங்கிற சூழ்நிலையும் ஏற்படும். அந்த பொருளுக்கு இவ்வளவுதான் காசு கொடுக்கணும்னு இருக்கும். அதை விட கூட கேட்கும்போது நாம பேசிதான் ஆகணும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதுதான் நம்மளோட ஃபினான்ஷியல் கோல் செட்டிங். நாம் எதுக்காக இந்த பணத்தை சம்பாதிக்கிறோம்? இந்த பணத்தை வச்சு அடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்ம வாழ்க்கையோட தரத்தை உயர்த்த போகிறோமா, இல்லை வேற எதுலையாவது முதலீடு செய்ய போகிறோமான்னு யோசிக்கணும். நம்மளோட கோல் என்னங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரியான பிளான்ஸை நம்மளால் போட முடியும். இதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன தெரியுமா? நன்றி உணர்வு. நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமா வாழ பழகிக்கணும். நம்ம கிட்ட இருக்க விஷயங்களுக்காக எப்போதும் அந்த கடவுளுக்கு நன்றி உணர்ச்சியோடு இருக்கணும். பணம் மட்டுமே வாழ்க்கைன்னு பலரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி மன நிம்மதியான வாழ்க்கை தான் ஒருத்தருக்கு உண்மையான சந்தோஷத்தையே கொடுக்கும். நான் எப்போதுமே என்கிட்ட இருக்கிறத வச்சு திருப்தியாகவும் நிம்மதியாகவும் வாழ பழகிக்கிட்டேன். எனக்கு கிடைச்ச விஷயத்துக்காகவும் கிடைக்க போற விஷயத்துக்காகவும் எப்போதும் நன்றி உணர்ச்சியோட இருப்பேன். எனக்கு பெருசா கடவுள் நம்பிக்கையெல்லாம் கிடையாது. ஆனா நமக்கு மேல ஏதோ ஒரு சக்தி தான் நாம இங்க இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம். நான் அந்த சக்திய இந்த பிரபஞ்ச சக்தின்னு உணர்றேன். இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு தேவையான எல்லாத்தையும் கேட்க தொடங்கினேன். அது எல்லாத்தையும் முழு நம்பிக்கையோட கேட்க ஆரம்பிச்சேன். நான் நினைச்ச மாதிரியே இந்த பிரபஞ்சம் எனக்காக எல்லாத்தையும் ஒண்ணா செய்ய ஆரம்பிச்சது. இதெல்லாம் அனுபவபூர்வமா உணர்ந்ததால தான் நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சில மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கையும் தன்னோட ஃப்ரெண்டான கௌஷிக்கு சொல்லி கொடுக்குறான். கௌஷிக்கும் அதெல்லாம் ரொம்ப ஆர்வத்தோட கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அன்னைய விடியல் சேகருக்கு மட்டும் ஒரு புது வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கல. கௌஷிக்கும் தன்னுடைய புது வாழ்க்கைய அன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணான். சேகர் சொன்ன எல்லா விஷயங்களையும் தன்னோட லைஃப்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சான். முக்கியமா மேனிஃபெஸ்டேஷன்ல சொல்லப்பட்டிருக்க லா ஆஃப் அட்ராக்ஷன்ல விஷுவலைசேஷன், அஃபர்மேஷன், கிராட்டிடியூட்னு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சான். இந்த ஹேபிட்ஸ் அவனோட வாழ்க்கையவே ஒட்டு மொத்தமா தலைகீழ மாத்தி போட்டுடுச்சு. சில வருஷங்களுக்கு அப்புறம் சேகர் மாதிரியே கௌஷிக்கும் தன்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை அதிகரிச்சு நல்ல நிலைமையில தன்னோட வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சான். இந்த கதையில சொல்லப்பட்டிருக்க மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை நீங்களும் ஃபாலோ பண்ணணும், இல்லை அது என்னதான் விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லைஃப் பாட் தமிழ் அப்படிங்கிற இன்னொரு சேனலில் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா அந்த சேனல் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான கதையில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, see you.